ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கோத்தகிரியில இருக்கிற ஒரு மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட்டான கேத்ரின் வாட்டர்ஃபால்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஃபால்ஸ் எங்க லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோட்ல 33 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். இதே இது ஊட்டில இருந்து வர்றீங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் ஆகிடலாம். கோத்தகிரி மெயின் டவுன்ல இருந்து 9 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ஃபால்ஸ் வந்து நீங்க ரீச் ஆகிடலாம். இந்த ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் வந்து அரவெணு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெஹிக்கிள்ஸை வந்து பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. பார்க்கிங் பக்கத்திலேயே வாட்ச் டவர் இருக்கு. நீங்க அங்க போய் கூட நீங்க வியூ பார்க்கலாம். ஆனா ஃபால்ஸ் பக்கத்துல போகணும்னா நீங்க ட்ரெக்கிங் மூலமா தான் போகணும். இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங். இந்த ட்ரெக்கிங் பாத்தீங்கன்னா டீ பிளான்டேஷனுக்கும் பைன் ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவுல போறதுக்கு ரொம்பவே அமேசிங்கான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மால் ட்ரெக்கிங் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். விசிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா சன்ரைஸ் டு சன்செட். காலையில சன்ரைஸ் அப்போ நீங்க போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மிஸ்ட் எல்லாம் சூப்பரா கவர் ஆகி பார்க்கிறதுக்கு வியூ வந்து அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க ஆஃப்டர்நூன் தான் போனோம். ஆனாலுமே கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்கன்னா ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க போறப்போ ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் ஏதாவது எடுத்துட்டு போங்க. ரொம்ப கேரி பண்ணிட்டு போகாதீங்க. அப்புறம் வெயிட் தூக்கிட்டு நடக்க முடியாது. ஏன்னா பக்கத்துல அவ்வளோ ஷாப்ஸ் எதுவும் இருக்காது. ட்ரெக்கிங்க்கு ஷூஸ் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா நீங்க வியர் பண்ணிட்டு போங்க. இந்த ஃபால்ஸுக்கு ஏன் கேத்ரின் ஃபால்ஸ்ன்னு பேர் வந்துச்சுன்னா, எம்டி கோக்பர்ன் அப்படிங்கிறவர் வந்து காஃபி பிளான்டேஷன் வந்து இந்த கோத்தகிரியில வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காராம். அவரோட ஒய்ஃபோட நேம தான் இந்த ஃபால்ஸுக்கு பெயர் சூட்டுனதா சொல்றாங்க. போற பாதை ஃபுல்லாவே எக்ஸலண்ட்டான வியூ கிடைக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும், வீடியோஸ் எடுக்கிறதுக்குமே ஒரு நல்ல வியூ கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லா போகணும். நாங்க போன டைம்ல அவ்வளவா ட்ரெக்கிங்க்கு யாருமே இல்ல. ஆனா ஃபால்ஸ் கிட்ட ஒரு 2, 3 பேர் இருந்தாங்க. நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வேவே உங்கள கூட்டு போய் கீழ விட்டுரும். சில இடத்துல வந்து நல்ல குறுகலான ஒரு பாதை வரும். அப்புறம் வந்து டீ பிளான்டேஷனுக்குள்ள இறங்கி நடக்கிற மாரி வரும். அப்புறம் நெறையா வந்து கரடு முரடா இருக்கும். சில இடத்துல வந்து பாறைகள் வழியா இறங்கி போற மாரியும் இருக்கும். அவ்ளோ கஷ்டமா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு போறப்போ போற ரூட் கரெக்ட்டா அப்படின்னு ஏதாவது கேட்கணும்னா, அங்க யாராச்சும் வில்லேஜ்ல இருக்கிற 2, 3 பேர்கிட்ட நீங்க கேட்டும் போகலாம். ஆனா நீங்க போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப வந்து நம்ம வந்த பாதை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கீழ வந்து அந்த பிளான்டேஷனுக்குள்ள இறங்கி நம்ம கீழ நடக்கணும். ஏற்கனவே எல்லாரும் நடந்து போன அந்த சுவடு வழியாவே நீங்களும் நடந்து போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம குனிஞ்சு உள்ள வேகமா நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாவே அந்த புதர் மாரி எல்லாமே செடி எல்லாமே மூடி இருக்கிற மாரி இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எங்களுக்கு போறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மேல இருக்கிற அந்த டாப்ல இருந்து கீழ இவ்ளோ தூரம் நம்ம இறங்கி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான். அங்க பாருங்க ஃபால்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து சவுண்டும் நல்லா கேக்குது. இந்த மாரி ஒரு கொஞ்சமா இந்த மாரி பாறைகள் இருக்கும். மெதுவா நம்ம இறங்கி கீழ போயிட்டோம்னா அவ்வளோதான். ஃபால்ஸ் பக்கத்துல வந்தாச்சு. இவ்ளோ தூரம் நடந்து வந்த ஒரு இது வந்து இந்த ஃபால்ஸ பார்த்ததுமே மறைஞ்சு போயிரும். அவ்ளோ ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபால்ஸுக்கு மேல தான் இருக்கிறோம். ஃபால்ஸுக்கு மேல இருந்து தான் இந்த வியூ நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் ஃபால்ஸ் ஃபுல் வியூ பார்க்கணும்னா, இன்னும் நீங்க கீழ இறங்கி போகணும். இந்த தண்ணி போகுது பாருங்க, அந்த சைடு ஆப்போசிட் சைடு வழியா நீங்க இறங்கி போனீங்கன்னா, கீழ போய் ஃபால்ஸ் பார்க்கலாம். அதுவும் நாங்க போய் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உயரமான இடத்துல இருந்து கீழ விழுகுது. இந்த அருவி விழக்கூடிய மலை வந்து நீலகிரி மாவட்டத்தோட 2வது மிக உயரமான மலை. இந்த அருவியோட உயரம் பார்த்தீங்கன்னா, 250 அடி. இந்த ஃபால்ஸ சுத்தி இருக்கிற சீனரிய பாருங்க, எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்ட்டு. அது வார்த்தையால நம்மளால சொல்லவே முடியாது. அங்க போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் தெரியும். ஒரு அழகான சீனரி. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த ஒரு அழகான சீனரி. தண்ணி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சில்லுன்னு இருந்தது. நம்மளால காலே வைக்க முடியாது. அவ்ளோ சில்லுன்னு இருந்தது. ஆனாலும் நெறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போய் பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு நல்ல வியூ கிடைச்சது எங்களுக்கு. இப்போ கீழ இறங்கி வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க. எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு.
இங்க கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ் ஏரும், இந்த தண்ணி விழுகிற சத்தமும் கேட்டு அவ்ளோ ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கிடைச்சது. இந்த தண்ணி வந்து தரைய தொடுறப்போ கிடைக்கிற அந்த சவுண்ட் சொல்லவே முடியாது. அவ்ளோ நல்லா இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ வந்து நம்ம தூரமா இருந்து நெறைய இடத்துல இருந்து பார்த்திருப்போம். டால்ஃபின் நோஸ்ல இருந்தும் சரி, கொடநாடு வியூ பாயிண்ட்ல இருந்தும் சரி, இங்க இருக்கிற கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ்ல இருக்கிற அந்த ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டும் நம்ம தூரமா இருந்து மேல மலையிலிருந்து விழுகிற ஒரு அருவிய நம்ம பார்த்திருப்போம். ஆனா பக்கத்துல வந்து பார்க்கிறப்ப தான் அதோட உண்மையான அழகு வந்து கிடைக்குது. அது சொல்லவே முடியாது. நீங்க நேச்சர் லவ்வர்ஸா இருந்தா கண்டிப்பா வர வேண்டிய ஒரு பிளேஸு. ரெய்னி டேஸ்ல நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. நீங்க ஊட்டி வந்தா கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.